படைத்தலைவன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் விழாவில் சண்முக பாண்டியன் அவர்கள் சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. படைத்தலைவன் திரைப்படம் எடுக்கிறதுக்கு அன்பு அவர் கதை சொல்லியிருக்காரு. கதை இதுதான், டெமோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையோட ஃபுல் ஸ்டோரியும் சொன்ன பிறகு அப்பாவும் கதை கேட்டுட்டு அந்த கதையில் நடிக்கலாம்னு சொன்னோம். யானைகளை வச்சு சரி ஏதோ வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானையோட ஃபைட்டு 2ஆவது நாள் ஷூட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சரி ஏதோ இதாக இருக்கும் போலுக்கு சும்மா டம்மியாக வச்சு இது பண்ணுவாங்க போல் அப்படின்னு பார்த்தா 5 யானைகள், அந்த 5 யானைக்கு நடுவில் ஃபைட் பண்ணணும். அந்த ஃபைட் சீனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க, டீசர்லேயும் பார்த்துருப்பீங்க. அந்த யானைக்கு நடுவில் உள்ளே அப்படி வரணும், அந்த ஃபைட் சீன் பண்ணணும். அப்போ உடனே தயங்காமல் எல்லோரும் யானை கூட 10 நாள் 20 நாள் பழகிருப்பாங்க. நாளைக்கு ஷாட்னா அன்றைக்கி யானை வருது, யானைக்கு நடுவில் போனோம். அந்த இடத்துல உடனே தயங்காமல் அந்த சீனை நடித்தேன். ஏன்னா அப்பாவோட தைரியம். நம்ம ஒரு யானைக்கிட்ட பழகிட்டோம்னா அந்த யானை நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்குங்கிறத அப்பா சொல்லியிருக்காரு. சாப்பாடு ஊட்டுறது மற்றபடி எல்லா விஷயங்களுமே அந்த யானையோடு நான் பழகிட்டேன். யானை பொறுத்த வரைக்கும் மணியன் என்னோட நண்பன் அந்த திரைப்படத்தில். அப்படி ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வச்சு பண்ணுவான். அது மாதிரி இந்த ஒரு ஷாட் எடுக்கணும்போது பார்த்தீங்கன்னா ரெயின் ஷாட் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ ரெயின் வரவே வராது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து கண்டினியூவாக 4 நாள் மழை. உடனே அந்த ஷாட்டை ரெயின் ஷாட்டாக வச்சுக்கிட்டுன்னு சொல்லி அன்பும் நானும் சொல்லி வச்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்காப்புல. அந்த ஃபைட் சீனுங்கிறத பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக அமைஞ்சது. அந்த படம் பொறுத்த வரைக்குமே பல தடைகளை தாண்டி தான் வெளியே வந்திருக்குது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்போ அந்த திரைப்படம் திரைக்கு வர்றதற்கு டிசம்பர்லேயே வந்திருக்க வேண்டிய இந்த திரைப்படம், அப்போ மறைவுக்கு பிறகு வர வேண்டிய இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பல தடைகளை தாண்டி திரைக்கு வருகிறது. உங்களோட சப்போர்ட் இருக்கணும். படைத்தலைவன் திரைப்படத்தில் பாடல், ஃபைட்டு எல்லாமே மிக அருமையாக அமைந்திருக்கும். ஜூனியர் கேப்டன் சொல்கிறீங்க, அந்த கன்று எல்லாம் அப்பாவும் பார்த்து எனக்கு தெரியல. என்னோடய எஃபெக்ட் என்ன இருக்கோ நான் அதை போட்டிருக்கிறேன். மிக அருமையான ஒரு திரைப்படம். நீங்கள் எல்லோரும் திரையரங்களை பார்த்து இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகன்னு சொல்லி சண்முக பாண்டியன் அருமையாக பேசி